பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஒரு வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனது. பாருங்க, என்ன ஒரு அழகான வசனம். என் ஜனம் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு. நீங்க இந்த சங்கீத புத்தகத்துல நீங்க படிச்சு பாருங்க, அழகா இருக்கும். அங்கே சங்கீதத்தில் 36:8 வசனம், ஆலயத்தில் சம்பூரத்தினாலே திருப்தி அடைந்து ஒரு பேரின்ப நதியினாலே எங்களை நிரப்புகிறேன். அப்போ பேரின்ப நதி, அது தேவனுடைய தூய ஆவியானுடைய அது வல்லமை சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எந்த ஜனத்து மேலே இறங்கி வருது, பேரின்ப நதி எப்போ ஒரு மனுஷனுக்குள்ள வருகிறதோ, அந்த ஆலயத்துக்குள்ள சென்று எந்த மனிதன் கர்த்தரை மகிழ்ப்படுத்துகிறானோ, ஆண்டவர் முதலாவது வாழ்க்கைகிற அந்த வறுமை தரித்திரத்தை எடுத்து சம்பூர்ணமாய் அவனை சாப்பிடும்படியாய் ஆயத்தப்படுவார். இன்னும் நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க தேவாலயத்தை போல் வசனத்தை உட்கொள்ளும் போது கர்த்தருடைய சம்பூர்ணத்தினால் திருப்தி ஆக்கும் போது, ஆமே, உங்க வாழ்க்கையில் ஒரு குறையில்லாத நிலை. இதைதான் எரேமியா 31ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம், விடாய்த்த ஆத்துமாவை நான் சம்பூர்ணம் அடைய செய்வேன். சில ஆத்துமாக்கள் விடாய்த்து போயிடும், சோர்ந்து போயிடும், ஒரு நன்மை கிடைக்காம. தாவீது சங்கீதம் அங்க 23 சொல்றான், என் ஆத்துமாவை நீ தேற்றி. அப்போ ஆத்துமாவை தேற்றி. அது சங்கீதம் 62 அங்கே 5 சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? இந்த ஆத்மா கலங்கி இருக்கிறது, விழாய்த்து இருக்கிறது. இந்த ஆத்மாவை அதே சங்கீதம் 68:9 ஒரு சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணுகிறார். ஒரு சம்பூர்ண மழை, தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய பலன் எப்போது ஆத்மா மேல வருகிறதோ, அந்த விடாய்த்த ஆத்மாவை அவர் சம்பூர்ணம் அடைய செய்ய. அதுதான் என் ஜனம் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து. அப்போ சம்பூர்ணம் என்றால் குறைவில்லாத ஒரு பலனும் குறைவில்லாத வார்த்தையும் எப்போது சபைக்கு தேவன் ஊற்றுகிறாரோ, சபைக்கு ஜனங்கள் தருகிறாரோ, ஜனங்கள் அந்த வசனத்தின் மேல தாகமாய், அந்த பேரின்ப நதி மேல தாகமாய் இருக்கிறார்களோ, அவங்க வாழ்க்கையில ஒரு குறையும் ஒரு வருத்தமும் இல்லாமல் அவர்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து என்னை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள். அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்குன்னா, அதே ரோமர் 15:20 அங்கே ஆண்டவருடைய தேசத்தின் மேல் ஒரு சம்பூர்ணமான ஒரு விடுதலையை, ஆசீர்வாதத்தை கட்டிடுவார். ஆவியானவர் சபை மேலே அபிஷேகத்தை ஊற்ற ஊற்ற இந்த தேசத்தில் இருக்கிற சாப கட்டுகள், அந்தகாரங்கள், பிசாசு வல்லமைகள், பாவத்தின் வல்லமைகள் எல்லாம் நீங்கி இந்த தேசம் சொல்லுங்க, பயப்படாதே, நீ மகிழ்ந்து கழிந்த தேசம் மகிழ்ந்து கழி கூற வேண்டும் என்றால் கர்த்தருடைய அந்த சம்பூர்ண மழை அவர் தன் ஜனத்தின் மேலே அவர் ஊற்றும் பொழுது ஒரு குறையில்லாத ஆசீர்வாதம். இன்னும் கூட ஆண்டவர் எப்படி ஆண்டவர் தன் சபைக்கு ஆசீர்வாதம் தருகிறார் என்றால், அறிவாய் நடந்து கொள்ள, ஞானமாய் நடந்து கொள்ள, புத்தியாய் நடந்து கொள்ள, ஒரு காரியத்தை திறம்பட செய்ய. அப்போ ஆண்டவர் யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவர் ஞானத்திலே குறைவுள்ளவராக இருந்தால் அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிடத்திலே கேட்கணும். அப்போ அறகுறை ஞானத்தை இல்லை, ஆண்டவர் தம்முடைய ஞானத்தை குறைவில்லாதபடி சம்பூர்ணமாய் பெரிய பண்ணுவார். அதனாலதான் என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு புறஜாதி நடுவிலே, சத்துக்கு நடுவிலே என் சபை, என் ஜனம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாது. அந்த சம்பூர்ண மழை ஒரு மனுஷன் மேல் வரும்போது, அந்த பேரின்ப நதி அந்த மனிதன் மேல் ஊற்றப்படுகிற போது, அந்த மனிதன் வாழ்வு அது சம்பூர்ணத்தை நிரப்புது. நீங்க இன்னும் கூட பரிசுத்த வேதத்தை படி நீ படிச்சு திரும்பி படிச்சு பாருங்க. 31:25 அவர், நான் விடாய்த்து போன ஆத்துமா, விடாய்த்து போன ஆத்துமா நான் சம்பூர்ணமடைய செய்வேன். உங்க ஆத்மா, உங்க மனசு, உணர்ச்சி, விருப்பம் அது தோய்வடைந்து விட்டால், விடாய்த்து போய்விட்டால் உங்களால் எதுவுமே செய்ய முடியும். ஆனால் தான் அந்த பேரின்ப நதி, சம்பூர்ண மழை நம்முடைய ஆத்மா மேல ஊற்றி சம்பூர்ணத்தினால் நிரப்புகிறார். அப்படின்னா தெரியுமா, திருப்தியாய் சாப்பிடக்கூடிய ஒரு நிலைக்கு. சாப்பாடுனா இந்த உணவு மட்டும் இல்லை, இந்த ஆவிக்குரிய ஆகாரம், கர்த்தருடைய போஷாக்கு, கர்த்தருடைய அப்பம் நமக்கு திருப்தியாய் கிடைக்க ஆரம்பிக்கிறது. மக்களே, நீங்கள் கலங்க வேண்டியதில்லை, திகைக்க வேண்டியதில்லை, கண்ணீர் விட வேண்டியதில்லை.
அவர் அதினதி காலத்திலே உன் ஆலையின் திராட்சரசமும் எண்ணெயும் அது புரண்டோடு நீதிபதி 3 வாசிக்கிறதுல அது புரண்டோடு வேண்டும் என்றால், அற்புதங்கள் பரிபூர்ணமாக நடக்க வேண்டும் என்றால், ஆண்டவரே உங்கள் பேரின்ப நதியினாலே சம்பூர்ண மழையினாலே எங்களை திருப்தியாக்குங்க ஆண்டவரே. அப்போதான் அனுசர் கோதுமை விளையும், எல்லா வயல்வெளிகளும் விளைந்து இருக்கும், அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும், தொழில் பெருக ஆரம்பிக்கும். இந்த வேத சத்தியம் உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசனமான சத்தம். கர்த்தருடைய பிரசனத்தினாலே என்றைக்கு சபை நிரம்புகிறதோ அந்த தேசமே ஆசீர்வாத தேசமாய் மாறுகிறது. இன்றைக்கு என் வாழ்க்கை உன் வாழ்க்கையிலே ஒரு குறைவில்லாத சம்பூர்ணத்தை பெற வேண்டும் என்று தேவ சித்தமாக இருக்கிறது. நீங்கள் அவருடைய வார்த்தையும் அவருடைய அபிஷேகத்தையும் அவருடைய வல்லமை வாஞ்சித்துக் கொள்ளுங்கள். ஒருபோதும் நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள். கர்த்தர் உங்களை பரிபூரணத்தினாலே நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. God bless you.